வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மறக்காம இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விஷயத்தை சொல்லுவோம், கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசிக்கால் சனி பார்த்திங்கன்னா இப்போ ராகுவோட இருக்கார். நிறைய சந்தேகங்கள் இப்படி ஆகிடுமா அப்படியானோ இல்லை குடும்பம் சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு. அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது மண்டையில் போட்டு உழட்டிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூக்கி ஓரம் போட்டு நடக்கிற விஷயத்த பார்ப்போம். ஏன்னா ஆல் இந்த லைஃப்பில் இதெல்லாம் சகஜமாக நடக்கும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம எமோஷனாக இருப்போம். இன்றைக்கி நீங்களே நினச்சி பாருங்களேன், நிறைய விஷயங்கள் நானே இப்போ என் விஷயத்தை எடுத்துக்கிட்டேன், நான் நிறைய பேர்கிட்ட கோவப்பட்டிருக்கேன். இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது சில நேர விஷயங்களும் சிரிப்பாக இருக்கும், சில விஷயங்கள் ரொம்ப சங்கடமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நடந்துருக்கக்கூடாதோ அப்படிங்கிற விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பான். நம்ம எல்லோருடைய திருப்திக்காகவும் நம்ம வாழ முடியாது. அது முதல்ல நினச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய டேர்ம்ஸ் பேசுவாங்க. நான் சொல்லுவேன், அவங்களுக்காக நம்ம வாழல, நமக்காக நம்ம வாழ்கிறோம். மற்றவனுக்காக கார் வாங்குறது, அவன் வண்டி வாங்கிச்சிருக்கான், அவன் பெரிய கார் வாங்கிட்டான், நானும் கார் வாங்குகிறேன், நான் இப்படி இருப்பேன் அப்படின்றதான் தேவையில்லாத விஷயம். எனக்கு எது தேவை, எனக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குமோ நான் அப்படி வாழ்ந்துட்டு போகிறேன். என் வாழ்க்கையை நான் வாழணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் கம்பேரிசனுங்கிறது வரும். அதனால் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் மண்டையில் ஏற்றிட்டு குழம்பாதீங்கன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய மூணாம் அதிபதி. மூணாம் அதிபதி பார்த்திங்கன்னா குரு அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. மூணாம் இடங்கிறது சின்ன வெளியூர் பிரயாணம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதினும் போதே உங்களுக்கு செவ்வாய் வருவார். செவ்வாய் 7 நீச்சமாக இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் மன வருத்தங்கள் வரும். ஏன்னா ஒரு கிரகம் எங்கே இருக்கோ அது மாதிரியான விஷயங்களை மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மனைவி சார்ந்த விஷயங்கள், அம்மா சம்மந்தமான விஷயங்களை நமக்கு மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அது 4ஆம் அதிபதியாகும் போது 4ங்கிறது தாயாரை குறிக்கும், 7ங்கிறது மனைவி குறிக்கும். அதனால் மனைவியோட செயல்பாடுகளோ, மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை அவங்களோட நடத்தை, இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நமக்கு ஒரு மனக்காயங்கள் வரும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்ட் பண்ணணும். அந்த மாதிரி எமோஷன் ஆகாமல் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி அம்மாவும் கொஞ்சம் ஏடா உடம்பு பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதே 11ஆம் அதிபதியும் செவ்வாயே வரார். அப்போ என்ன ஆகும்னா, செவ்வாய் சனியோட சாரத்தில் இருக்கும்போது ஏடாவிடமாக பேசிடும். அண்ணனுக்கும் உங்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் வந்துடும். அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட ஏதாவது இடமா பேசுகிற மாதிரி விஷயங்களாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி 5லேயே இருக்கிறதா தான் அர்த்தம். அது 10ஆம் அதிபதியாக வரும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட விஷயங்கள், குழந்தைங்க அடுத்த லெவல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவோம். நிறைய விஷயங்களை கொஞ்சம் சின்னதாக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. 6ங்கிறது வேலை சம்மந்தமான விஷயங்களை குறிக்கும். நம்ம வேலை எப்படி இருக்கும் அப்படின்னும் போது கொஞ்சம் நீச்சபங்க ராஜகம். இப்போ இடமா பேசிகிட்டு இருந்தவங்க கூட கொஞ்சம் ஓரளவுக்கு மாறுற மாதிரி இருக்கும். வேலையில் அடுத்த கட்டம் போகிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் புதன் நீச்சபங்க ராஜகமும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஒரு பதவியை கொடுப்பாங்க. ஒரு அடுத்த லெவல் போகிறதான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். முதல்ல சொன்னோம் 7ஆம் அதிபதியின் போது கணவன் மனைவி நடுவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் மனக்காயங்களும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. ஏன்னா நீச்சம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மனசோட ஒரு ரணத்தை கொடுத்துரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்பொழுது தாயார் சம்மந்தமான விஷயங்கள், வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி புதன். புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறனால திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஹைக் போகிறது, நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பிரயாணம் மூலயமா ஒரு வெற்றி கிடைக்கிறதுமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமோ நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய வாய்ப்பு இருக்கும். கலைஞர்கள் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே மகர லக்னக்காரர்களுக்கு கலைஞர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களாக நடக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா 5க்கு 10 8ஆம் இடம்னும் போது அதீதமாக ரொம்ப பெருசாக நம்ம ஆசைப்பட்டு ஏதாச்சும் பெருசாக பண்ணிவிட்டு அப்புறம் மாட்டிப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது இந்த 7, 11லாம் வந்ததுனாலே காமத்திரிகோணம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன வருத்தங்கள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நண்பர்கள் விஷயங்களையும் வந்து நமக்கு மனக்காயம் நிறைய வரும். ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டான் அந்த மாதிரி விஷயம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 12ஆம் அதிபதியான குருவும் இப்போ 3லும் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி நிறைய பயண திட்டங்கள் திடீர்னு வெளியூர் போங்க அங்கே போங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடம். ஸோ அமைதியான இடத்துல உட்காந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இப்போ நான் ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, ஒரு அமைதியான இடத்துல வந்து ஓம் நம சிவாயன்னு அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். அது அப்படியே ஒன்றணும். ஸோ ஒன்றும் போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம். ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக முக்கியங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கணவன் வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது, மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் பார்த்தாலே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது. அவர் வராரு நிறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னும் போது வெற்றிலை பாக்கு. ஸோ வெற்றிலை பாக்குங்கிறது சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும், உங்கள் கொழுப்புகளை இது பண்ணும், அது வேறு விஷயம். பட் அதில் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த 3ம் கலந்து 2 பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெற்றிலை. ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய வசியத்தை கொடுக்குது. இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்மெசி பாண்டேஜ் அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவனுங்க, பக்காவாக ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில் சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்கிரன் இருக்கிறதுல அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது, அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி குரு செவ்வாய் இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும் அவங்க வந்து ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அந்யோன்யமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படலாம். சரிங்க, அதெல்லாம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே வந்து சண்டை நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடென்ட். ஏன்னா வந்து 7 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது, ஒரே எரிச்சலாக இருக்கும், இவனை பார்த்தாலே காண்டாவதுங்க அப்படின்னும், இவனை பார்த்தா இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே 2 அட்டடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருதுங்கன்னுவான். இல்லைனா சில நேரங்கள் என்னன்னா நான் பார்த்தாலே பயம் வரும், ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து 2 பேருமே இருக்கும். ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறோம், புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டி இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னும் போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செவ்வாய் ராகு சுக்கிரன் ராகு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது அந்த அந்யோன்யம் இருக்காதுங்க. ஸோ ஒரு பயத்தையும் நடுங்கிட்டே வேலை பார்க்குறது அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணோன்னா சர்ப கோயில்கள் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா, ஸோ புத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகி ஒரு நல்ல அந்யோன்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண. நிறைய சண்டை போட்டுருக்குங்க புருஷன் கொண்டாடிங்கன்னா வாரத்துக்கு 4 சண்டை போட்டுருவாங்க. வீட்டில் வந்து நிம்மதியாக கண்டிப்பாக நீ சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க, போய் வழிபாடு பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. ஒரு சிறப்பான மாற்றங்கள் பிரார்த்தனை அவசியம். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.